இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேங்க்கு போங்க. சார், இந்த 500 ரூபாய் நோட்டு கிழிஞ்சிருக்கு, கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர முடியுமா? நாங்கள் ஒன்றும் சோசியல் சர்வீஸ் பண்ணல, ஸோ ப்ளீஸ் கெட் அவுட். பட் அக்கார்டிங் டு ஆர்பிஐ ரூல்ஸ் படி நீங்கள் கிழிஞ்ச இல்லைனா பழைய நோட்டை உங்கள் கஸ்டமர்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரணும் தானே? ஆமாம். ஆனால் ஒன் டேக்கு உங்களால் அப் டு 20 நோட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் மினிமம் வேல்யூ ஆஃப் 5000 இருந்தால் தான் உங்களால் நோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். எனக்கு தெரியும். ஆனால் கிழிஞ்ச நோட்டு 80%க்கு மேலே நல்ல கண்டிஷனில் இருந்தால் அதோட மதிப்பு ஃபுல்லாக தானே கன்சிடர் பண்ணப்படும். ஆமாம். நோட் வேணும்னே கிழிக்கப்பட்டிருந்தாலோ இல்லைனா ஏதாவது பொலிட்டிக்கல் இல்லை ரிலீஜியஸ் ஸ்லோகன் எழுதியிருந்தாலோ அந்த நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் என்ன, அந்த கிழிஞ்ச நோட் எவ்வளோ % நல்ல நிலைமையில் இருந்தால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்? நீங்கள் கொடுக்குற நோட் 50%க்கு மேலே டேமேஜ் ஆகிருந்தால் அந்த நோட்டை எங்களால் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த நோட் கொஞ்சம் தான் கிழிஞ்சிருக்கு, 50%க்கு மேலே நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர முடியுமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை எந்த கவர்மெண்ட் பேங்க்கில் வேணாலும் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி? லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.